அன்புக்குரியவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். குருத்தோலை ஞாயிறு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். எல்லோரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லவும், குருத்தோலை ஞாயிற்றிலே கர்த்தரை புகழ்ந்து பாடவும் ஆண்டவர் நல்ல ஒரு கிருபைகளை நமக்கு பாராட்டியிருக்கின்றார். குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமைகளிலே அநேக தியானங்களை நாம் சிந்திக்கலாம். இந்த ஆராதனையிலே சிறப்பாக தீர்க்கன் சகரியாவின் புத்தகத்திலே 9வது அதிகாரத்தில் 9வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக்கிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எருசலேம் பட்டணம் மிகுந்த ஆரவாரத்தோடு காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் திரள் ஜனக்கூட்டங்கள். ஏனென்று சொன்னால், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பு இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த காலம் பஸ்கா பண்டிகையின் காலம். யூத ஜனங்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக, பஸ்காவை அவர்கள் கொண்டாடுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து, பல்வேறு பகுதிகளிலிருந்து குடும்பம் குடும்பமாக, கூட்டம் கூட்டமாக எருசலேம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்விதமாக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு அற்புதம் ஒன்று ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்றது. யோவான் 11ஆம் அதிகாரத்திலும் 12ஆம் அதிகாரத்திலும் நாம் அதை படிக்கின்ற பொழுது பாருங்கள், லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். இந்த செய்தி அங்கே பரவியது. ஆகவே லாசருவையும் பார்க்க வேண்டும், இயேசுவையும் பார்க்க வேண்டும் என்று திரளான யூதர்கள் அங்கே கூடி வருகின்ற நிலையை நாம் வேதத்தில் படிக்கிறோம். இங்கே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று சொன்னவுடனே எருசலேமிலே கூடியிருந்த ஒரு மாபெரும் கூட்டம் கரங்களிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுவை வரவேற்பதற்காக அவர்கள் செல்கிறார்கள். இயேசு பெத்தானியாவில் இருந்து அவர் புறப்படுகின்றார். ஏற்கனவே யூத ஜனங்கள் இயேசுவையும் இயேசுவால் எழுப்பப்பட்ட லாசருவையும் பார்ப்பதற்கு திரளாக அங்கே கூடிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே கழுதை குட்டியை கொண்டு வந்து அதன் மீது இயேசுவை ஏற்றி இப்பொழுது பவனி ஆரம்பமாகிறது. எருசலேம் நகரத்திலிருந்து ஒரு திரள் கூட்டம், ஏற்கனவே அங்கே கூடி வந்த ஒரு திரள் கூட்டம்
இந்த மாபெரும் திரள் கூட்டம் அங்கே பவனியாக இயேசுவை அழைத்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு இதுவரைக்கும் அவர் வெளியில் அரசராக காண்பிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது மற்ற ராஜாக்களைப் போல இவரும் தன்னை அரசனாக காண்பிப்பதற்கு அடையாளமாக அங்கே கழுதை குட்டியின் மீது ஏறி வருவதை நாம் பார்க்கிறோம். ராஜாக்களின் புத்தகம், நியாயாதிபதிகளின் புத்தகங்களிலே படிக்கின்ற பொழுது அன்றைய தினங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்த அரசர்கள் கழுதையின் மீது அவர்கள் வருவார்கள். கழுதையின் மீது வஸ்திரங்களை போட்டுக்கொள்வார்கள். அவர்கள் தங்களை ராஜாக்களாக அறிவிக்கும் பொழுது ஜனங்கள் ஆடைகளை விரித்து அவர்களை வரவேற்பார்கள். ஆகவே இத்தனை நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை நாம் பார்க்கும் பொழுது இயேசு ராஜரிகத்தின் ராஜா என்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசு ராஜ மேன்மை உடையவர், இயேசு ராஜரிகத்தின் தன்மை உடையவர் என்பதை இந்த பவனி நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவதாக இயேசு ராஜரிகத்தின் ராஜா, உலகை ஆளுகை செய்கின்றவர், உலகத்தின் மக்களுக்கு வாழ்வு தரக்கூடியவர். இவர் தன்னுடைய ராஜ மேன்மையோடு அங்கே பவனியாக வருகின்றார். ஏசாயா தீர்க்கன் இவ்விதமாக சொல்லுகிறார், அவர் மிகவும் தாழ்மையுடையவர், அவர் தம்மை குறித்து மிகவும் அவர் பிரபலமான காரியங்களை செய்வதற்கு தன்னை அவர் ஒப்புக் கொடுக்க மாட்டார், அவர் அமைதியாக இருப்பார் என்று ஏசாயா தீர்க்கன் கூறிய வார்த்தை இதுவரைக்கும் இயேசுவின் வாழ்வில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு யூத ஜனங்களுக்கு நடுவிலே, யூத மக்களுக்கு நடுவிலே, எருசலேம் பட்டணத்தின் நடுவிலே தான் ஒரு ராஜரிகத்தின் அரசர் என்பதை வெளிக்காட்டுகிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு ராஜரிகத்தை வெளிப்படுத்த கூடியவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு அரசர், அவர் மக்களின் உள்ளங்களிலே ஆளுகை செய்கின்றவர் என்பதை இந்த நிகழ்வு அதிகமாக எதிர்பார்த்து அங்கே சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த பவனியினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே யூத ஜனங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மெசியா வருவார், மெசியா வரும் பொழுது நமக்கு வாழ்வு தருவார், வாழ்வு தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த ரோமர்களுடைய கைகளில் இருந்து விடுதலை கிடைத்து கப்பம் கட்டி கொண்டிருக்கின்றோமே, இந்த யூத ஜனங்களாகிய நாம் ரோமர்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறோமே, இந்த அடிமைத்தனத்தின் வாழ்விலிருந்து நமக்கு வாழ்வு தரும் அரசராக இயேசு இருப்பார் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவேத்தான் அவர்கள் சத்தமாக சொல்லுகிறார்கள். பாருங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கின்ற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு மீட்பர். அந்த ஜனங்கள் நினைத்தது போன்று தங்களை அடிமைத்தனத்திலிருந்து, இந்த ரோமர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து, ஆதிக்கத்தின் தன்மையிலிருந்து நம்மை விடுவித்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து வாழ்வு தருவார் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய நிலை வேறு. இயேசுவினுடைய நிலை வேறு. அவர் மீட்பை தருகின்ற அரசர், அவர் மீட்பை தருகின்ற அரசர், அவர் மீட்பர். உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்வு தருவதற்கு, உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்க்கை கொடுப்பதற்கு, உலக மக்கள் அனைவருக்கும் அங்கே நன்மை செய்வதற்கு வந்த மீட்பர், விடுதலை தருகின்றவர். இவர்கள் நினைத்ததை காட்டிலும் இயேசுவினுடைய வாழ்க்கை மாறுபட்டது. உலக பிரகாரமான ராஜ்யம் அல்ல, தேவராஜ்யத்தையும் தேவராஜ்யத்தின் மகத்துவங்களையும் மக்களின் உள்ளங்களிலே நிலைநிறுத்துவதற்கு இயேசு இன்றைக்கும் மீட்பராக இருக்கிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே,
மீட்பராக வந்த இயேசு உலகத்தின் மக்களுக்கு வாழ்விலிருந்து உலகத் தன்மைகளிலிருந்து விடுவித்து கடவுளோடு வாழும் அந்த பாக்கியத்திற்கு அந்த கிருபைகளை தருவதற்கு மீட்பராக இந்த உலகிற்கு அவர் வந்தார். ஆகவே யூத ஜனங்கள் நினைத்தது போல இந்த ரோம அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு கிடைக்கும் என்று நினைத்த அவருடைய உள்ளான வாழ்விலே இயேசு அதற்கு மேற்பட்டவர் என்பதை இந்த பவனி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இந்த பவனி மீட்பராக, உலக மீட்பராக இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இரண்டாவதாக இந்த பவனி நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம், இந்த பவனியிலே நீங்கள் லூக்கா 19வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் 41வது வசனம் பாருங்கள். இயேசு எருசலேம் நகர் சமீபமாக வரும் பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளையிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. இந்த பவனி சுட்டிக்காட்டும் அடுத்த ஒரு உன்னதமான காரியம், இயேசு இரக்கம் உள்ள அரசர், அவர் இரக்கம் உள்ள ராஜா. இந்த பவனி ஒரு இரக்கத்தின் பவனி. ஆண்டவர் இயேசு எருசலேம் நகர் பக்கமாக வந்த பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் எப்பொழுது கண்ணீர் விடுவான்? தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத வருத்தம், தாங்க முடியாத சொல்லொன்னா துயரம் வாட்டும் பொழுது அவனுடைய கண்களில் இருந்து நீர் வழியும். இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அங்கே அழுதார். அவர் கண்ணீர் விட்டார். எதற்கு தெரியுமா? ஒருவேளை இயேசு கண்ணீர் விட்டது, இன்னும் சில நாட்களிலே நம்மை சிலுவையில் அடித்து அவர்கள் கொடுமைப்படுத்த போகின்றார்கள், இல்லை என்று சொன்னால் இன்னும் சில நாட்களிலே நம்மை பரியாசம் பண்ண போகின்றார்கள், இன்னும் சில நாட்களிலே நமக்கு கொடிய தண்டனை கொடுக்க போகிறார்கள் என்று இயேசு கண் கலங்கி அளவில்லை. அவருடைய அழுகையின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த எருசலேம் பட்டணத்திற்கு வருகின்ற ஒரு மாபெரும் அழிவை குறித்தும், மக்கள் உணராமல் இருந்து தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ளாமலும் இருக்கின்ற சூழ்நிலைகளை குறித்தும் இயேசு அழுதார். அன்புக்குரியவர்களே, தீத்துராயனின் காலத்திலே எருசலேம் பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த பட்டணத்தின் சுவர்களெல்லாம், கற்களெல்லாம் அங்கே பெயர்க்கப்பட்டது. ஆலயத்தின் காரியங்கள் மிகவும் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. இவ்விதமாக எருசலேம் பட்டணம் ஒரு மாபெரும் அழிவை சந்தித்தது. அதை மனதில் கொண்டு இன்னும் சில காலத்திற்குள் இந்த மக்களுக்கு வரப்போகின்ற மாபெரும் அழிவை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு வரப்போகின்ற அந்த நிலையை குறித்து இயேசு அழுதார். அன்புக்குரியவர்களே, குருத்தோலைகளை கரங்களில் பிடித்து ஆண்டவரை துதிக்கின்ற நாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்ற நாம் இந்த காரியத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இயேசு யூத மக்களின் வாழ்வுக்காக வந்தவர். அவர் யூத மக்களின் வாழ்வுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஜனங்களுக்காக வந்தவர். அவருடைய வாழ்வில் நன்மையானதை பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறார். ஆகவே யூத ஜனங்களின் அந்த அழிவு, வரப்போகின்ற துன்பம் அவருடைய உள்ளத்தை நெருடியது என்றால் மிகையாகாது.
ஒருவேளை இந்த லெந்து காலம் இன்னும் ஒரு வாரத்தில் நிறைவு பெற்றுவிடும். அதுக்கு பிறகு நாம் நம்முடைய ஊழியங்களிலே காரியங்களிலே நாம் வழக்கம் போல் செயல்பட ஆரம்பித்து விடுவோம். வேதம் சொல்லுகிறது, இந்த மரம் இந்த வருஷமாவது இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கொடுக்கவிட்டாலும் சரி, கொத்தி எருவோடுவோம், அது பலன் கொடுக்கிறதா என்பதை பார்ப்போம் என்று தோட்டக்காரன் சொல்வது போல இந்த லெந்து காலத்தையும் ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே, இந்த குருத்தோலை ஞாயிற்றிலே அழிவு மனிதனுக்கு சமீபம். பாருங்கள், எங்கு பார்த்தாலும் அழிவின் சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கொடிய வியாதிகள், சொல்ல முடியாத துன்பங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள், பலவிதமான உலக போராட்டங்கள், இவைகளெல்லாம் அழிவின் பாதையை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆனால் கடவுளின் மக்களாக நாம் கடவுளின் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, கடவுளின் அந்த மேலான மீட்பை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த ஞாயிறு ஒரு இரக்கத்தின் ஞாயிறு. இந்த ஞாயிறு ஒரு இரக்கத்தின் ஞாயிறு. முதலாவதாக சொன்னேன், இது ஒரு மீட்பின் ஞாயிறு என்று சொன்னால் மிகையாகாது. அதோடு மட்டுமல்ல, கடவுள் நம்மீது கிருபையாக இருக்கின்ற ஒரு கிருபையின் காலம். ஆகவே இந்த ஞாயிறு இரக்கத்தின் ஞாயிறு. இயேசு இரக்கத்தின் அரசராக தம்மை வெளிக்காட்டினார். நாம் பார்க்கும் பொழுது கடைசியாக இயேசு அந்த பவனியிலே நாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பவனி சுட்டுக்காட்டும் ஒரு முக்கியமான நிகழ்வு. இது ஒரு சுத்திகரிப்பின் பவனி. இந்த பவனி ஒரு சுத்திகரிப்பை நமக்கு தருகின்ற ஒரு பவனி. கடவுள் உன்னதமானவர், தெய்வம் உன்னதமானவர். வேதம் சொல்லுகிறது, பூமி அவருடைய பாதபடி, வானம் அவருடைய சிங்காசனம். உன்னதமான கடவுள் மகிமையாய் வாசம் பண்ணுகின்ற இந்த பூமியிலே மனிதனுடைய சிறிய இதயத்திலே ஆள்கை செய்வதற்கு, மனிதனுடைய இந்த சிறிய இதயத்தை சுத்திகரிப்பதற்கு அவர் விரும்புகிறார். இந்த சிறிய உள்ளத்திலே கடவுள் வாழும் ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. பவுல் சொல்லும் பொழுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். மகிமையுள்ள ஆண்டவர், உன்னதமான கர்த்தர் சிறிய உள்ளத்திலே, இந்த மனிதனுடைய சிறிய இதயத்திலே வாசம் பண்ணுவதற்கு, இந்த இதயத்தை சுத்திகரிப்பதற்கு அவர் விருப்பம் உடையவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்திலே எத்தனை தீய எண்ணங்கள், உள்ளத்திலே எத்தனை தீய காரியங்கள், உள்ளத்திலே எத்தனை பாவ பழக்க வழக்கங்கள், இவைகளையெல்லாம் சுத்திகரித்து கடவுள் வாழும், கடவுள் அரசராக வாழும் ஒரு நல்ல இதயமாக, உள்ளமாக நம்முடைய இதயம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பவனி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த பவனி மீட்பரை காணும் பவனி, மீட்பை பெற்றுக்கொள்ளும் பவனி. இந்த பவனி இரக்கம் நிறைந்த ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பவனி. இந்த பவனி உன்னதமான கடவுள் சிறிய உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுவதற்கு நம்மை சுத்திகரிக்கும் ஒரு பவனி. இந்த பவனியிலே, இந்த குருத்தோலை ஞாயிற்றிலே கடவுளின் மக்களாய் வாழ்கின்ற நாம் நம்மளுடைய நிலை என்ன என்பதை அறிந்து தொடர்ந்து இந்த லெந்து காலத்தின் புனித வாரத்திற்குள் செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.